இலங்கையில் நீதிமன்ற வளாகத்தில் குற்றவாளி சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதனை தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இலங்கையில் நீதிமன்ற வளாகத்தில் குற்றவாளி சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். நீதிமன்றத்தில் ஆஜராக அழைத்து வந்தபோது வழக்கறிஞர் வேடத்தில் வந்த ஜோடி துணிகரம் செய்திருப்பதாகவும் தற்போதைய அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வசந்த் வழங்கிட கேட்கலாம். வசந்த், வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் சுஜா. அதாவது இலங்கையில் நடந்த கொழும்பு நகரத்தில் நடைபெறுந்த இந்த துப்பாக்கிச்சூடு, அது நீதிமன்ற வளாகத்தில் நடந்த துப்பாக்கிச்சூடானது பெரும் பரபரப்பை தற்போது கொழும்பில் ஏற்படுத்தியுள்ளது. இதில் கூட தொடர் குற்றவாளியான கணேஷ் முல்லை என்பவர் தான் அந்த சஞ்சீவியை படுகொலையானது நடைபெற்றதாக தெரிய வருகிறது. இந்த துப்பாக்கிச் சூட்டில் தான் இங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர் வேடத்தில் ஒரு பெண் உள்ளே வந்தது. தற்போது போலீசார் தரப்பில் விசாரணை தெரிய வந்தது. அவர் யார் என்பதை தற்போது விசாரணையானது தீவிரமாக இங்கே இருக்கக்கூடிய போலீசார் தற்போது தொடங்கியுள்ளனர். மேலும் இந்த கணேச முல்லை என்பவருக்கு சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த சொல்லக்கூடிய பூக்கடை நீதிமன்ற வளாகத்திற்குள் தான் வழக்கறிஞராக ஆண் ஒருவர் மாறு வேடத்திலும், அதே போல் வழக்கறிஞராக பெண் ஒருவரும் மாறு வேடத்தில் வந்ததாக முதல்கட்ட தகவல் போலீசார் தரப்பிலிருந்து கிடைக்கப்பட்டுள்ளது. மேலும் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை ஊடக பேச்சாளர் அலுவலகத்திலிருந்து அவர்கள் சொல்லி தகவலானது முதல்கட்ட தகவலாகுது. இங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர் வேடத்தில் வந்து இருவரையும் அதில் நுழைந்து அங்கிருந்து அவர் வரும்போது அந்த இருக்கக்கூடிய ஆண் அந்த உள்ளே வரும்பொழுது வெறும் கையில் தான் வந்துள்ளார். அவர் எந்த ஒரு ஆயுதங்களும் அதே மாதிரி எந்த ஒரு பொருளையும் உள்ளே கொண்டு வரவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. மேலும் அவர் உள்ளே நுழைந்த பிறகு அங்க இருக்கக்கூடிய பெண் வழக்கறிஞர் வேடத்தில் இருந்த ஒரு பெண்ணிடம் தான் அந்த துப்பாக்கியானது அவர் அங்கிருந்து வாங்கியுள்ளார் என்ற தகவலானது தற்போது கிடைக்கியுள்ளது. மேலும் அந்த பூக்கடை நீதிமன்றத்து வளாகத்திற்குள் துப்பாக்கிச் சூடானது அரங்கேற்றுள்ளது. அதுவும் அதிகப்படியாக வக்கீல்கள் அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு துப்பாக்கிகள் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய வளாகத்திற்குள் அந்த துப்பாக்கிச் சூட்டானது உடனடியாக இந்த இடத்தில் நடைபெற்றதால் பெரும் பரபரப்பானது ஏற்பட்டுள்ளது. இன்று காலை நடைபெற்ற இந்த துப்பாக்கிச் சூட்டில் தான் இந்த சொல்லக்கூடிய இந்த தொடர் குற்றச்செயலில் ஈடுபடும் கணேச முல்லை சஞ்சீவி தான் இந்த துப்பாக்கிச் சூட்டில் கொலை செய்யப்பட்டுள்ளார். இவர் மீது பல வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இவரை எதற்காக கொலை செய்தார்கள், இவர் திட்டமிட்டபடி சொல்லக்கூடிய ஒரு பெண் உள்ளிட்ட ஆண் இவருக்கு பல நாள்கள் திட்டமிட்டு இந்த கொலையானது அரங்கேறியுள்ளது என்பதால் இதற்கான காரணம் முழுமையாக அவர்களை பிடித்து எதற்காக இவர்களை கொலை செய்யப்பட்டுள்ளார் என்றது, அதுவும் இவ்வளவு பரபரப்பான ஒரு சூழ்நிலையில் அங்கே இருக்கக்கூடிய எப்போதுமே ஆள் நடமாட்டம் இருக்கக்கூடிய அதே பாதுகாப்பானது 2 அடுக்கு பாதுகாப்புகள் போடப்பட்டிருக்கும் அந்த வாயுவில். அதேபோல் இந்த சூழ்நிலையில் இவர்கள் எப்படி உள்ளே வந்தார்கள் என்பது தற்போது பெரும் குழப்பத்தை தற்போது போலீசார் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த கணேச முல்லை சஞ்சீவிதான் கொலை செய்யப்பட்டதனால் இந்த காவல்துறையினர் எதற்காக என்பது தொடர்ச்சியாக விசாரணையானது நடைபெறுகிறது. மேலும் இந்த காலை கணேச முல்லை என்பவர் காலபூசா சிறைச்சாலை என்று ஒரு நீதிமன்றம் உள்ளது. இந்த நீதிமன்றத்தில் இருந்தால் அழைத்து வரப்பட்டுள்ளார். அங்கிருக்கக்கூடிய துப்பாக்கிச் சூட்டானது தற்போது அரங்கேற்றியதால் இந்த திட்டமிட்ட செயல் என்பதால் தொடர்ச்சியாக விசாரணையானது முன்னெடுத்துள்ளனர். மேலும் இங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் அந்த மாறு இடத்துல வந்தவர் யார் என்பது, அவர்கள் எதற்காக இந்த துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டுள்ளார் என்பதை தொடர்ச்சியாக போலீசார் தற்போது முழு விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். சந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வசந்த்.